Praise Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமனதோடு பெற்றுக் கொள்வோமாக. இந்த நாளில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்ப்போம். தேவன் கலகத்திற்கு, அதாவது ஒழுங்கினத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டமும் நோக்கமுடைய குறிப்பிடத்தக்க வழியில் செயல்படுகிறார். அதனால் நாம் நமது வாழ்வில் பாதுகாப்பாக இருப்பதை உணர முடியும். குழப்பமும் ஒழுங்கீனமும் எங்கு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய திட்டம் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. குழப்பங்களை நீக்கி தேவன் தமது அமைதியை நம் இருதயங்களிலும் வாழ்விலும் கொண்டு வருகிறார். இதுவே நமது வாழ்க்கைக்கான உறுதியான அஸ்திவாரமாகும். தேவனுடைய திட்டத்தில் சற்றும் சம்பந்தமில்லாத குழப்பம் மற்றும் சீர்குலை ஆகியவற்றிலிருந்து விலகி அவருடைய அமைதியையும் சமாதானத்தையும் ஒழுங்கையும் உங்கள் அனுதின வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று வார்த்தைகள் இப்படியாக அர்த்தங்கள் கொடுக்கின்றன. நாம் அனைவரும் அப்படியான ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் அமைதி மற்றும் சமாதானத்தை தேவனாய் இருக்கிறீர். எனது அனுதின வாழ்வின் குழப்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து உமது அமைதியை நான் பூரணமாக அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். உமது ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கையிலும் சபையிலும் சீர்குலைக்கும் நபர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக அடையாளம் கண்டு அவைகளுக்கு விலகி இருக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளத்தில் நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய கிருபையால் நம்மை தாக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை எந்த அளவிற்கு பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து இந்த நாளில் நாம் அனைவரும் அவரை முழு மனதோடு ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன்,
இன்றைய நாளில் அப்போஸ்தலரான பவுலடிகளார் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். நியாயமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டாலும் தேவன் தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதற்கு முன்னே குற்றச்சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது. ரோமருக்கு இது வழக்கமல்ல என்றேன். பெஸ்து பவுலின் சங்கதியை அகிரிப்பாவுக்கு விவரித்து பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருந்தான். அது மட்டுமல்ல, தாம் எருசலேமில் இருந்தபோது யூத மத தலைவர்கள் பவுலை குறித்து பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் விசாரணையின்றி குற்றம் சாட்டப்பட்ட மனுஷனை குற்றம் சாட்டியவர்கள் பட்சமாய் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமரது வணக்கமல்ல என்று கூறினேன் என அறிக்கை செய்தான். ஒரு மனிதனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தது என்பது குற்றத்திற்கான காரணத்தை சரியாக ஆராயாமல் முற்றிலும் மற்றொருவரின் வேண்டுகோளின் பேரில் அவனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அவனுக்கு மரண தண்டனை விதிப்பது ரோமர்களின் முறை அல்ல. மேலும் தனக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு தனக்காக பதிலளிக்க மற்றவருக்கும் உரிமை உண்டு. இதுதான் ரோம சட்டம். இச்சட்டம் யூதர்களின் நியாயப்பிரமாண சட்ட ஒழுங்கின்படியும் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் அல்லது யூத சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்று நிகோதேமு தனது உடன் யூத தலைவர்களை பார்த்து கூறினான். யோவான் 8ஆம் அதிகாரம் 50-51 படித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை என்பதற்காக கூறி ஆலோசனை சங்கத்தினர் யூத மக்களுக்கு தீர்ப்பு செய்து
வந்தனர். இப்பொழுது அவர்களே நியாயப்பிரமாணத்தை மீறி விட்டனர். கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தை மீறி நடப்பவர் என்று அவர்களாகவே சொல்லிவிட்டு அவரை கொலை செய்தனர். இது நிமித்தம் தாங்களே நியாயப்பிரமாண சட்டத்தை மீறி நடந்தனர். அதே போல் பவுலுக்கும் இப்போது செய்ய பார்த்தனர். ரோமர்களோ தங்கள் சட்டத்திற்கு பதிலளித்து நடந்தனர். ரோம சட்டத்தை பாதுகாப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினர். இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். பவுலும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நீதியை நிறைவேற்றினார். பெஸ்துவும் ரோம சட்டத்தை நிறைவேற்றினான். அவன் யூத தலைவர்களின் விருப்பத்திற்கு இணங்கவில்லை. ஏனெனில் பவுல் எந்த யூத சட்டத்தையோ ரோம சட்டத்தையோ மீறவில்லை. அவைகளை மதித்து நடந்தான். ஆனால் யூதர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தை கை கொள்ளவில்லை. அவைகளை மதித்து நடக்கவும் இல்லை. ஆளுநர் பேலிக்ஸ் மற்றும் பெஸ்து இருவருமே பவுல் நிரபராதி என்று கண்டறிந்திருந்தும் பவுலுக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கவில்லை. அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்ட போதிலும் தங்களது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தனர். சரியான காரியங்களை செய்ய நாம் எப்போதும் மனித அதிகாரிகளை நம்பி இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவரை உலகில் செய்யப்படும் தவறுகளை சரி செய்து நீதிமான்களை நியாயப்படுத்துகிறவர், நீதியை நிலைநாட்டுகிறவர். இந்த வீழ்ச்சி அடைந்த உலகத்திற்கான ஒரே நம்பிக்கையாக கிறிஸ்துவையும் அவரது நற்செய்தியின் உண்மையையும் அறிவிப்பதும் அதன்படி ஜீவிக்க தைரியமாக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதும் மிக அவசியமாகும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால் கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடியவர். நீங்கள் அப்படியாக ஆண்டவரை நோக்கி செபியுங்கள். அப்பா, நான் இதை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை நான் படித்து பயன்பெற வேண்டும். எவ்வளவு வார்த்தைகள் அடங்கி கொண்டிருக்கின்றன. நீங்க புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி ஒவ்வொரு புதியர்களை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். நான் மத்தேயு என்றவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றன. மத்தேயு எத்தியோப்பியா நாட்டில் ஈட்டியால் குத்தப்பட்டு குடல் சரிந்து இறந்தார். மத்தேயு இவர் குடல் சரிந்து இறந்தாலும் உயிரிழந்து கிடக்கும் கிறிஸ்துவத்தை உயிர்ப்பிக்கிறது. இவர் எழுதியது மத்தேயு நற்செய்தி நூல். அதே போல மார்க் என்பவர் அலெக்சாண்டரியா பட்டணத்தில் தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். மார்க் இவரை வீதிகள் தோறும் இழுத்துச் செல்லப்பட்டு சாகடிக்கப்பட்டாலும் இவர் எழுதிய மார்க் நற்செய்தி நூல் வீதிதோறும் பிரசங்கப்பட்டு கொண்டே வருகின்றது. அதே போல லூக்கா என்பவர் கிரேக்க நாட்டில் ஒலிவ மரத்தில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் இவர் எழுதிய லூக்கா நற்செய்தி பாவ சேற்றில் வாழும் பலரை இன்றும் தூக்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதே போல யோவான் கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டும் சாகாததினால் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருந்து அவர் எழுதியதே வெளிப்படுத்தல் சுவிசேஷம் நூல். பட்டினி கிடந்து சுட்டெரிக்கும் வெயிலில் சுருண்டு விழுந்து இறந்தாலும் வாழ்வில் வாழ வழியின்றி சுருண்டு விழ கிடப்பவனை எழுப்பி நடக்க செய்கிறது இவர் எழுதிய யோவான் நற்செய்தி சுவிசேஷம். அதே போல அந்திரேயா சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் சிலுவையில் இருந்தே பிரசங்கிக்க வற்புறுத்தப்பட்டிருக்கிறார். பிரசங்கித்துக் கொண்டே மரித்தார் அந்திரேயா. அதே போல பர்தலோமியா உயிரோடு தோலுரிக்கப்பட்டு நரக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். தோமா இந்தியாவின் சென்னையில் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். தோமா யூதா மரத்தில் கட்டி அம்புகள் எய்து கொல்லப்பட்டார். யூதா பர்னபா கலோனிகா என்ற நகரில் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். பர்னபாவை அப்படியாக பேதுரு ரோம் நகரில் சிலுவையில் தலைகீழாக வைத்து அடித்து கொல்லப்பட்டார்கள் பேதுருவை. அதே போல யாக்கோபு எருசலேம் நகரில் தலையை வெட்டி கொல்லப்பட்டார்களாம். அதே போல யாக்கோபு 2 கோபுரத்தின் உச்சியில் இருந்து தள்ளப்பட்டு சாகாததால் அடித்தே கொல்லப்பட்டார்கள். அப்படியாக அப்போஸ்தலர் பவுலடிகளார் நீரோ என்ற ரோம பேரரசனால் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்.
சந்தித்த வன்கொடுமைகள் தான் இவைகள் அனைத்தும். ஆனாலும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், சாதித்த பின்னர் தான் சாகடிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவை போதித்த பின்புதான் புதைக்கப்பட்டுள்ளனர். நாமும் புதைக்கப்படும் முன் விதைத்து விடுவோம், அழிக்கப்படும் முன் ஆத்தும அறுவடை செய்வோம். மரணம் வந்து கொண்டே இருக்கிறது, கொடுக்கப்பட்ட தருணம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போதாவது சுதாகரிப்போம், சுயத்துக்கு மறிப்போம், தாழ்மையை தரிப்போம், ஆவியின் கனி கொடுப்போம், உண்மை கிறிஸ்தவர்களாய் மாறுவோம், சுவிசேஷத்தை வாழ்ந்து காட்டி அறிவிப்போம், ஆத்துமாக்களோடு பரலோகம் செல்வோம், தேசம் பரவனை அறியட்டும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நாம் இதை படித்து பயன்பெறும் பொழுது கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த நேரத்தில் நாம் காணிக்கை பாடலை பாடி பிறகு ஆண்டவருடைய திருவிழத்தில் பங்கு கொள்வோமாக. காத்திருப்போம்
இறைவா இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்கிறது. இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்துவின் திருமுறலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஒருமுகப்பட்டு அவருடைய திருரத்தத்தை பகிர்ந்து கொள்வோமா? நன்றி பாடல்களை பாடி வரைபதி பார்ப்பாங்க. நன்றி சொல்ல
அது நினைக்கும் போது வரும் குப்பையில் இருந்த என்னை ராதாக்களோடு அமர செய்தீர். குப்பையில் இருந்த என்னை ராதாக்களோடு அமர செய்தீர். என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உன் போல தெய்வம் இல்லை, உன்னை தவிர வேறொன்று இல்லை. உன்னை விட்டால் பதில் இல்லை, இதை இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை. அது நினைக்கும் போது உயரும் இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீர். என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தீர். உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை தவிர விருப்பம் இல்லை. உன்னை விட்டால் பதிலும் இல்லை, இல்லை இல்லை நானும் இல்லை. உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை விட்டால் விருப்பம் இல்லை. உன்னை விட்டால் பதிலும் இல்லை, இல்லை இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை. அது நினைக்கும் போது வரும் எனக்கில்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை. அது நினைக்கும் போது வரும் எனக்கில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். அப்படியாக நாம் கண்களை மூடி இறைவனிடம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, உம்மில் நாங்கள் ஜீவிக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சிறகுகள் எங்கள் அடைக்கலமாய் இருப்பதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். சமரசமும் சரி செய்தலும் நிறைந்த இந்த பன்முக உலகில் உமது செய்தியை அறிவிக்க உம்முடைய பலம் எங்களுக்கு தேவை. ஆதி அப்போஸ்தலர்களைப் போல எதிரிகளின் எல்லைகளுக்குள் நுழைய எங்களுக்கு உதவும். எங்கள் திட நம்பிக்கைகளை வலுப்படுத்தி, எங்கள் வேர்களை ஆழப்படுத்தி, கிறிஸ்துவே ஒரே வழி என்றும் அவருடைய நற்செய்தி மட்டுமே தீர்வு என்றும் அறிவிக்க எங்களுக்கு உமது உதவி தேவை. பிதாவாகிய தேவனே, இன்றைய வேத பகுதி கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக சாட்சியளிக்க, பவுலுக்கு வாய்ப்பளிக்க, பவுலின் துன்பங்களின் மூலம் தேவன் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நிரூபிக்கிறது. பாவத்தால் சபிக்கப்பட்ட இந்த உலகில் கடினமான காலங்களில் எவ்வாறு சரிவர செல்வது என்பதை அறிய எங்களுக்கு உதவும். எங்கள் செயல்களிலும் அறிவிப்புகளிலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவும். அழிவும் இருளும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க விரும்புகிறோம். இயேசுவின் வல்லமையும் சகலத்திற்கும் போதுமானதுமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்நியம் ஐக்கியம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும், ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.